من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها إلى آخر. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم قال: لا تدخلوا المساكين الذي ظلموا أنفسهم إلا أن تكونوا باقين أن يصيبكم ما أصابهم ثم تنقع بردائه وهو على الرحل. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகும். நமது கண்மணி நாயகம் முஸ்தபா தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களான அகல பைத்துகள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள் மற்றும் உயர்ந்த சுஹதாக்கள், வழிமார்கள், நல்லடியார்கள், இங்கு வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் என்று நலவட்டுமாகுக. இஸ்லாத்தின் காணிக்கையான எமது சலாமை உங்களிடம் எத்தி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் பரக்கத்துகளும் ரஹ்மத்துகளும் நிரப்பமாக பொதிந்துள்ள சிறப்புக்குரிய ஒரு நாளிலும் நேரத்திலும் அல்லாஹ் நம்மை எல்லாம் சங்கமிக்க வைத்திருக்கிறான். இதுபோல் அல்லாஹு தஆலா நாளை மறுவுலகத்தில் நமது முஸ்தபா தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இதுபோல சங்கமித்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் முழுமையாக பெருமானாரோடு இணைந்திருப்பதற்கு இணைந்து அல்லாஹ் அமைத்து கொடுத்தல் புரிவானாக. அதுபோல் அல்லாஹு தஆலா இந்த ஜும்மாவினுடைய பரக்கத்து கொண்டும் எல்லா விதமான கயிறு பரக்கத்து ரஹ்மத்துகளும் சுபிச்சங்களையும் அல்லாஹ் முழுமையாக தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கு ஜமாதுல் அவ்வலும் இந்த மாதத்தினுடைய மகத்துவ மிகு நிகழ்வுகளும், ஜமாதுல் அவ்வலும் இந்த மாதத்தின் மகத்துவ மிகு நிகழ்வுகளும் என்ற ஒரு சின்ன தலைப்பின் கீழ் இந்த ஜமாதுல் அவ்வல் மாதத்திலே நடந்த நிகழ்வுகளை பற்றி சில விஷயங்களை பார்ப்போம். இந்த ஜமாதுல் அவ்வலிலே பலவிதமான வரலாற்று நிகழ்வுகள் பொதிந்திருக்கின்றன. ஜமாதுல் அவ்வலுடைய 2வது ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பலவிதமான வரலாற்று நிகழ்வுகள் பொதிந்திருக்கிறன. அதில் பார்த்தீங்கன்னா ஹதீஜா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திருமணம் முடித்த ஒரு மாதம் இந்த மாதத்திலே திருமணம் முடித்திருக்கிறார். அதுபோல இன்னும் பல நிகழ்வுகள் எல்லாம் இருக்குகிறது. நாம் இதில் பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், ஒரு நபி பிறந்த ஒரு மாதம், அதுவும் அற்புதமான ஒரு நபி. அரபு தேசத்தில் அரபு மொழி இலக்கணம் பெற்ற ஒரு நபி. அரபு இலக்கணம் பெற்ற நபிமார்கள் மொத்தம் 4 நபிமார்கள் தான். அரபு இலக்கணம் பெற்ற நபிமார்கள் மொத்தம் 5 நபிமார்கள். பொதுவாக அரபு அப்படின்னு சொன்னாலே மீனுக்கு எல்லாத்துக்கும் அரபுனம் தேசம் அப்படின்னு, அரபுன்னு சொன்னால பாலைவனம்னு அர்த்தம். அரபுனுடைய நேரடி அர்த்தமே என்னதுதான் பாலைவனம். அப்ப அந்த அரபு இலக்கணத்தை கற்றவர்கள் நபிமார்களில் 5 பேர் தான். அதுல ஒரு நபி பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்மாயில் நபி, 2வது ஹூது நபி, 3வது ஷுஐபு நபி, 4வது நபி சாலிஹ் நபி, 5வது நமது கண்மணி நாயகம் முஸ்தபா தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 5 பேர்கள் தான் அரபியிலே புலமை வாய்ந்தவர்களாக நபிமார்களுடைய பட்டியலில் வகுத்திருக்கிறார்கள். இதுல நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபி யார் என்று சொன்னால் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த மாதம் இந்த ஜமாதுல் அவ்வல் மாதம். இவர்களை கொண்டு நமக்கு என்ன பாடங்களும் படிப்பினைகளும் என்பதை உற்று நோக்குவதற்குத்தான் இந்த தலைப்பின் கீழ் நாம் பயணிக்க இருக்கிறோம்.
அப்ப இவர்களுடைய அந்த வரலாற்று பொதுவாக ஒவ்வொரு வரலாற்றுகளும் நமக்கு ஈமானை வலுப்படுத்துவது, அதை தாண்டி வலுப்படுத்தி அந்த ஈமானை இறைவன் எதையெல்லாம் வித்திட்டு இருக்கிறானோ அம்ர் நபிகள் அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தது, தடுத்தது, இவைகளை சரியான முறையிலே நேர்த்தியான முறையிலே கையாண்டு வெற்றிகளினுடைய பாதை நோக்கி செல்வதற்குத்தான் நுபுவத்து பெற்ற நபிமார்கள் இந்த உலகத்தில் பல வேதங்களையும் நுபுவத்துகளையும் என்ன செய்திருக்கிறார்கள், கிதாபுகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி ஹிஜிர் அப்படின்னு ஒரு நகரம், இது மலைப்பாங்கான ஒரு பகுதி. ஹிஜிர்னு ஒரு நகரம், ஒரு ஊரு. இது பார்த்தீங்கன்னா மலைப்பாங்கான இடம். இது தபூக்குக்கும் மதீனாவுக்கும், இந்த ரெண்டு நகரம், ரெண்டு ஊருக்கும் மத்தியில அல் ஊலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் அல் ஹிஜிர் என்று சொல்லக்கூடிய. குர்ஆன்ல கூட அல் ஹிஜிர் அப்படின்னு ஒரு சூறாவை அமைத்திருப்பார். இந்த ஊர்ல வாழ்ந்த மக்களுக்கு பேர் சமூது அப்படின்னு ஒரு கூட்டம். அதாவது சமூது சொல்லுவாங்க, அந்த மாதிரி சமூதுங்கிற ஒரு கூட்டம் வாழ்ந்திருக்கிறார். சமூது என்ற ஒரு கூட்டம். நமக்கெல்லாம் என்னங்க கூட்டம்? முஹம்மதியாவுடைய கூட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை தாங்கி கலிமாவை பொதிந்து வாழக்கூடிய நம்ம என்னதுதான்? முஹம்மதியாவுடைய கூட்டம். மஹ்மூத் ஹுபுன் நபியினுடைய முஹிப்பீன்கள். அப்ப அதுபோல சாலிஹ் நபியை ஒத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு சமூது கூட்டம் என்பதாக சொல்லுவார்கள். இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த வரலாற்றெல்லாம் நீங்கள் சாதாரண எல்லா இணையதளத்தில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தன்னுடைய கரங்களால் எந்த பொருளை கொண்டும் எந்த வஸ்துவை கொண்டும் கையாளாமல் தன் கரங்களால் மலைகளை, ஏன்னா ஹிஜிருங்கிறதே ஒரு மலை பிரதேசம் தான், தன் கையாலேயே என்ன செய்தார்கள்? மலைகளை. இப்ப நம்ம கடற்கரைக்கு போனோம்னா என்ன செய்வோம்? மண்ணை எடுத்து அதை கூவி வீடு கட்டுவோம். சின்ன பிள்ளைங்களாம் நம்ம பார்த்துருப்போம். எல்லாருமே செய்தவர்கள் தான். கடற்கரைக்கு போனா அந்த கரையில அந்த மணல்ல விளையாடுவோம், வீடு கட்டி விளையாடுவோம், எதையாவது கட்டி என்ன செய்வோம்? விளையாடுவோம். இது போல இவர்கள் என்ன செய்வார்கள்? கரங்களால் மலைகளை குடைந்து தன் இருப்பிடத்தை உருவாக்கியவர்கள். அதே போல காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாதவர்கள். ஆனால் இவர்களுக்கு இருந்த மிக கெட்ட குணம் என்னவென்று சொன்னால் தர்க்கம் செய்யக்கூடியவர்கள். தர்க்கம், எதை பார்த்தாலும் தர்க்கம். நம்ம அவர்கள் பேசவே முடியாது, நம்ம பேசவே முடியாது. ஆலிம்களுடைய சனதுக்கினுடைய கிளாஸ்ல 7 வருட ஆலிம் பட்டமளிப்புனால மன்திக்குன்னு ஒரு பாடம் வைப்பாங்க. உலமாக்களுக்கு தெரியும் மன்திக்குன்னு சொன்னா அது தர்க்க கலை சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி விஷயத்துக்கு வருகிறேன். ஒரு மனிதனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு மனிதனை பார்த்து, எப்பா நீ பசு மாதிரி இருக்கப்பா, ஆனா அதனுடைய மீனிங்கே எரும மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது போல தர்க்க கலைகள் நூதனமா என்ன செய்கிறது? ரொம்பவும் ஆழமா அவரை சிந்திக்க விடாத அளவுக்கு நுணுக்கமான வார்த்தைகளை கையாளுங்கள். இன்னைக்கெல்லாம் இளைஞர்கள் பயன்படுத்துகிறார்கள். காலேஜுகள் எல்லாம் பார்த்தா, சார் வழுக்கிற போது சார் வழுக்கையை பார்த்து வழுக்குது அப்படின்னா இப்படி என்ன செய்கிறார்கள்? கையாளக்கூடிய மன்திக்கு வார்த்தைகள். ரசூலுல்லாஹ் காலத்தினுடைய பிறப்பதற்கு முந்தைய காலம் இது போல மன்திக்கினுடைய தர்க்க வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ இது போல தர்க்க வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் சமூக கூட்டத்தார்கள். அப்ப இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 40 வயதுல நபி ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு ஏகத்துவம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவை எத்தி வைப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். எத்தனை வயசுல அல்லாஹ் அனுப்புறான்? இவங்க யாருன்னா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள் தான் ஸாலிஹ் நபி. இவர்களை அல்லாஹ் அனுப்புகிறார். இவர்கள் 40 வயதுல போய் எத்தி வைக்கிறார்கள். ஆனால் இவர்களை கேலி செய்வதிலும் கிண்டல் செய்வதிலும் அவர்கள் பாரம்பரியமாக வணங்கிக் கொண்டிருக்கிற அந்த சிலை வடிவங்களை எங்களால் ஒதுக்கிக் கொள்ள முடியாது என்பதை அவர்களை கேலி செய்து தன் சிலையை உயர்த்தி பேசிய கூட்டம் சமூக கூட்டம். அப்ப இப்படி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த கூட்டத்துக்கு ஒரு சமூக கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அவன் பேர் ஜுந்தா அப்படின்னு பேர். அவன் பேரு ஜுந்தா. இவன் கூப்பிட்டு நபி ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு, ஏப்பா இங்க வா, நீ ஒரு சாதாரண ஒரு மனிதன், நீ சாப்பிடக்கூடியவன், உறங்கக்கூடியவன், இதெல்லாம் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது. அவர் சொல்லுகிறார்கள், சீரத்தில் பதிவு செய்யப்படுகிற கருத்துக்கள். ஜுந்தாங்கிறவர் கேட்கிறார், நீ ஒரு சாதா மனிதன், ஏதாவது ஒரு முஅஜிஸா பேரற்புதத்தை இறைவன் தான் ஹக்கானவன், நான் தான் அதை எடுத்து வைக்கக்கூடிய நபி, நுபுவத்து பெற்ற நபி, என்னை பின்பற்றுங்கள் நீ சொல்றீங்க, உன் இறைவன் மூலியமாக ஏதாவது ஒரு முஅஜிஸாவை வெளிப்படுத்து அப்படின்னு அந்த ஜுந்தாங்கிறவன் சொல்லுகிறார். அப்ப அவர் சொல்லும் பொழுது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களே சொல்லுங்க, எல்லா மக்களையும் ஒன்று கூட்டியாத சமூக கூட்டத்தார்களே நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ஜுந்தாங்கிறவன் ஷர்த்து கொடுக்கிறான், நிபந்தனைகளை இடுகிறான். அவன் எப்படி நிபந்தனை இடுகிறான் என்பதை பாருங்கள். உண்மையிலே நம்ம இன்னைக்கு ஒரு கடையில வேலை செய்யறதா இருந்தாலும், ஒரு நம்ம கடை வைக்கிறா இருந்தாலும், ஒரு வீடு கட்டுறா இருந்தாலும், ஒவ்வொரு அதிகாரி நமக்கு மேல உள்ளவங்கள்ட்ட பதில் சொல்றோம் பாத்தீங்களா, அது இன்னைக்கு எத்தனை வீடுகள் நம்ம சடைகிறோம். வேண்டவே வேண்டாம், கடையும் வேண்டாம், வீடு வேண்டாம், பிளாட்பாரத்திலே நாங்க படுத்துக்கிறோம். எவ்வளவு கேள்விகள் கேட்கிறார்கள் அதிகாரிகள். ஒரு ரேஷன் கார்டுக்கு எவ்வளவு கேள்விகள் கேட்கிறார்கள், ஒரு ஈவி பில்லே, ஒரு ஈவி கலெக்ஷனுக்கு எவ்வளவு கேள்விகள், ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்தா எவ்வளவு கேள்விகள், உடல் நோய்வாய்ப்பட்டால் எவ்வளவு கேள்விகள், நாம் எவ்வளவு சடைகிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜுந்தாங்கிறவர் கேட்கிறார், அதாவது எங்களுக்கு ஒண்ணு வேணாம், ஒரு கையை காட்டி ஒரு மலையை காட்டி சொல்லுகிறார், இங்க இருந்து அந்த மலை உள்புறம் இருந்து உடைத்துக் கொண்டு ஒரு ஒட்டகம் வர வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம மனிதனால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா நாம் யோசிக்கக்கூடிய சூழல்கள். அந்த களிமாவை அது சத்தியம்தான் என்பதை நிகழ்த்துவதற்கு அல்லாஹ் என்ன செய்தான், எல்லாத்தையுமே கொடுத்தான். ஜுந்தாங்கிறவர் கேட்கிறாரு, ஒரு ஒட்டகம் வர வேண்டும். அது எப்படிப்பட்ட ஒட்டகமா இருக்கணும்? பெண் ஒட்டகமா இருக்கணும், பெண் ஒட்டகமா இருக்க வேண்டும். அது மலையை பிளந்து கொண்டு வெளியே வந்தவுடன் என்ன செய்யணும், அது கர்ப்பமா இருக்கணுமா, வெளியே வரும்போது கர்ப்பமா இருக்கணுமா, நிறமான கர்ப்பிணியாக அந்த ஒட்டகம் வர வேண்டும். அந்த ஒட்டகத்துக்கு கருப்பும் வெள்ளை இரண்டு நிறங்களும் கலந்த நிலையில் கலவைகளாக வர வேண்டும். சருத்த பத்திகள நிபந்தனையில ஒரு ஒட்டகம் வெளியே வரணுமா, அதே கர்ப்பம் தரித்த நிலையில வரணுமா, அந்த கலர் எப்படி இருக்கணுமா, கருப்பு வெள்ளையுமா இருக்கணுமா, வெளி வந்ததற்கு பின்னால் உடனே அது ஹம்முல் வயிற்றில் இருக்கக்கூடிய சுமந்திர இருக்கக்கூடிய அந்த குட்டியை ஈன்று விட வேண்டுமா, அந்த குட்டி ஒரு ஆண் ஒட்டகமா இருக்க வேண்டுமா, இப்படியே ஷரத்துகளை அடுக்கிக் கொண்டு போகிறார். அது வெளி வந்ததற்கு பின்னால் பொதுவாக குட்டி ஈன்று பின்னால் அது உடல் நிலையெல்லாம் கருத்துல வரும். அது பாலை யாருக்கு கொடுக்கும், குட்டிக்கு தான் கொடுக்கும். ஆனா இவன் ஜுந்தாங்கிற ஒரு ஷரத்து போடுறாரு, அது என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு தினமும் பால் கொடுக்க வேண்டும். இங்க உள்ள சமூக கூட்டத்தார் எல்லாத்துக்குமே பால் கொடுக்கணும், எல்லாத்துக்குமே பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த பால் எப்படி இருக்குன்னு சொன்னா மதுவிலும் மதுரமாக இருக்க வேண்டும். மது குடிக்கிறார், அதிலே மதுரமாக இருக்க வேண்டும். அதே போல அந்த பால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் குளிர்காலத்தில் குளிர்ச்சியாகவும், என குளிர்காலத்தில் வெதுவெதுப்பாகவும், கோடை காலத்தில் குளிர்ச்சியாகவும் இருக்க வேண்டும். குளிர் காலத்துல அது பால் கறக்கும் போது வெதுவெதுப்பா கறக்கணுமா. அந்த ஒட்டகத்துக்கு போடுற நிபந்தனை யார், ஜுந்தாங்கிறவன் யார், தன் கூட்டத்துக்காண்டி களிமா சொல்லணும்ல, இந்த களிமா சொல்லணும்னா இவ்வளத்தையும் நீ என்ன செய்யணும், செஞ்சாகணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப இவ்வளவு ஷரத்துகளை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரு சும்மா இருப்பாரா, அவர் ஒரு கேள்வி அவர் சொல்றார், நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நான் சொல்றதையும் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக கூட்டத்தாருக்கு ஷரத்துகளை நிபந்தனைகளை பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன சொல்றாரு, ஒட்டகம் வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கு எந்த தீங்கும் நீங்க செய்யக்கூடாது. அந்த ஒட்டகத்துக்கும் சரி அது குட்டிக்கும் சரி எந்த தீங்குமே நீங்க செய்யக்கூடாது. அதே மாதிரி அந்த ஒட்டகத்துக்கு மேல நீங்க வேலைக்குன்னே ஏறி நக்கல் நையாண்டி பண்றது மாதிரி சவாரி செய்யக்கூடாது. அதே மாதிரி ஷரத்து சொல்கிறார்கள் யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள். அதே போல் கல்லை கொண்டு அடிக்கக்கூடாது, குட்டிகளையோ அந்த ஒட்டகத்தினுடைய தாயும் கற்களை கொண்டு அடித்து என்ன செய்யக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, சவாரி செய்யக்கூடாது. அதே மாதிரி அதுக்கு உணவாக இருக்கக்கூடிய அந்த நீர், சமூக கூட்டத்தாருக்கு அந்த ஹிஜ்ருங்கிற ஊர்ல குளமோ குட்டைகளோ ஆறுகளோ எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுல அந்த ஒரு கிணறு தான், அதான் ஊர் மக்கள்லாம் குடிக்கிற அந்த ஒரு கிணறுல ஒரு நாளைக்கு மட்டும் ஒட்டகத்துக்காக நீர் அருந்துவதற்கு ஒதுக்கி விடுங்கள். நீர் அருந்தணும், ஒரு நாளைக்கு ஒட்டகம் அருந்தணும். மறுநாள் நீங்க என்ன செய்யுங்க, தண்ணியை பிடிச்சி உங்க தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்க தேவைக்கு நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுபோல அந்த ஒட்டகம் தண்ணி அருந்தும் பொழுது, அதுவும் அது குட்டிகள் தண்ணி அருந்தும் பொழுது அந்த ஒட்டகத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, விரட்டக்கூடாது. தண்ணி கொடுக்காம இல்ல இன்னைக்கு நாங்க ஒரே ஒரு தண்ணி நாங்க மட்டும் குடிச்சுக்கிறோம் சொல்லி சண்டை போடக்கூடாது. ஒரு நாள் விதிவிலக்கு, நீங்க யாருமே குடிக்கூடாது, ஒட்டகம் மட்டும் தான் குடிக்கணும். இப்படி சொன்ன உடனே ஜுந்தா சரின்னு ஏற்றுக்கொண்டு
இது நடக்க வேண்டும், இந்த மோஜிசா நடக்க வேண்டும். நடந்தால் நாங்கள் கலிமாவை அங்கீகரிக்கிறோம், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னவுடன், யா ரப்பி இன்னி கரீபுன் முஜீப், கையே கேட்கிறார்கள் நபி ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். துஆ கபூலாகிறது, ஒட்டகம் வருகிறது. சமூக கூட்டத்தினுடைய தலைவர் உட்பட அங்கு இருக்கக்கூடிய சில பலகீனமான நபர்கள் பலர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார். எவ்வளவு பெரிய மோஜிசா, பேரற்புதம். சொன்னது போல நடந்ததுங்க. அவங்க கைகளாலேயே குடைந்து வாழக்கூடிய மனிதர்கள் மலைகளை, அப்படிப்பட்ட மலைகள் உள்ள இருந்து அதுவும் கற்பம் தரித்த நிலையில் ஒரு ஒட்டகம் வருகிறது. வந்தவுடன் பிறக்குகிறது என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்வுக்கு அந்த நபிக்கு எந்த அளவுக்கு அந்த ஈமானியத்தினுடைய, அந்த இலாஹியத்தினுடைய, அந்த ஏகத்துவத்தினுடைய, ஏன் அந்த நபியும் அல்லாஹ்வும் எந்த அளவுக்கு அந்த தக்குவாவோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட நபியை இந்த உலகத்தில் உதிக்க வைத்த மாதம் இந்த ஜமாதுல் அமல் மாதம். ஆனா இதுல சில பேருக்கு சிலை வழங்கக்கூடிய பலர்கள்ல குத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், குத்தாபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், இவர் என்ன சொன்னாரு, இவன் சொல்றதெல்லாம் மூட நம்பிக்கை, இது ஜுனூனியத்தான செயல், இது சிகிரு என கண்கட்டி வித்தை, இப்படியெல்லாம் சொல்லி அவன் தனி ஒரு கூட்டத்தை, அபூஜஹலை போல ஒரு கூட்டத்தை உருவாக்கினான். உருவாக்கிவிட்டு அந்த ஒட்டகத்தை தண்ணி குடிக்கும் போதெல்லாம் ஒட்டகம் என்ன செய்யுமா, காலையில போய் மேட்டு பகுதியில மேய்ஞ்சி விட்டு மாலை நேரத்தில் பால் கறந்து கொடுக்கும். எல்லாரும் ஒரு பாத்திரத்தில் கறந்து எல்லாருமே பகிர்ந்து சாப்பிடுவார்கள். இதை இவனால் ஜீர்ணிக்க முடியவில்லை. பலர்கள் இதை மாறி போய்விடுவார்களோ என்று சொல்லி 9 நபர்கள் சேர்ந்து, எத்தனை பேரு, குத்தாபிங்கிற இவங்க கூட சேர்ந்து 9 நபர்கள் சேர்ந்து அந்த ஒட்டகத்தினுடைய காலினுடைய நரம்பை வெட்டிவிட்டார். அது துடிதுடித்து மௌத்தாகி போயிடுச்சு. அந்த ஒட்டகம் துடிதுடித்து என்ன ஆகிவிட்டது, மௌத்தாயிடுச்சு. அப்ப இதை கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கோபம் தாங்க முடியவில்லை. அவர்கள் சொன்னார்கள் அந்த கூட்டத்தை பார்த்து, இன்னும் 3 நாள் தான் இருக்குகிறது, உங்களுக்கு அழிவு அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று சொன்னார்கள். 3 நாள் இருக்குகிறது, 3 நாள் தான். 4வது நாள் ஒரு இடி சப்தம். எனவே ஒரே ஒரு இடி சப்தம் கேட்டது. இவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அவ்வளவு பேர் மகனாக்கானார்கள். குர்ஆன் அதை சொல்லுகிறது. அதுல ஒருத்தன் தப்பித்து போனான், அபூகார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன். இவன் என்ன செஞ்சா, வேகமா ஓடி போய் மக்காவுல போய் மக்காங்கிறது என்னது, மக்காங்கிறது அபயம் அளிக்கும் இடம். எவ்வளவு பெரிய கத்தில் கொலையே செய்து விட்டால் மக்காவுக்குள் நுழைந்தால் இறைவன் அபயம் அளிப்பான், பாதுகாப்பு அளிப்பான். அப்படிப்பட்ட இடம். அபூகார்ங்கிறவன் போய் உள்ள போய் நுழைந்து விட்டான். அவன் எல்லாருமே அந்த சமூக கூட்டத்தில் எல்லாரும் அணிந்தார்கள், களிமா சொன்னவர்களை தவிர்த்து. இவன் உள்ள இருந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறான். ஒரு நாள் நாட்களும் காலங்களும் கடந்து விட்டதே என்று எண்ணி இவன் சந்தோஷத்தோடு என்ன செய்கிறான், வெளியே வருகிறான். வந்தான், அவன் மரணம் அவனை அறியாமலே வந்தது என்பதாக பதிவு செய்கிறான். நாமும் என்ன செய்யணும், ஷரியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் ஷரியத்தை தெரிஞ்சிருக்கிறோம்? என்ன அப்ப தெரிஞ்சு வச்சிட்டாலும் ஆனாலும் கூட நம்மளை என்ன செய்கிறது, பாவம்ங்கிற அந்த செயல் நம்மளை பழக்கப்படுத்தி ஏதாவது ஒரு பாவத்தில் கொண்டு இழுத்து கொண்டே தான் போகுது. நமக்கு ஷரியத்து தெரியும், சரி தப்புங்கிறது தெரியும், ஆனாலும் பாவம் நம்மளை விடவில்லை. அப்போ அந்த ஹலாக்காக்கி போன, இடி சப்தத்தால் இறந்து போன அந்த கூட்டத்தை இன்று அளவிலும் அடையாளமாக, எப்படி ஃபிரௌனை அடையாளம் என்று சொல்லப்படுகிறதோ, இன்று அளவிலும் மக்காவுக்கு போனவர்களுக்கு தெரியும். அந்த இடத்தை பார்த்தவர்கள் இணையதளத்தில எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த குடில்கள் இருக்குகிறது. அந்த இடத்தில் சமூக கூட்டம் அழிந்த அடையாளங்கள், அந்த குடில்களை கொண்டு அடையாளங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது வைத்தது மட்டுமல்ல, குர்ஆனிலேயும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை பதிவு செய்கிறான். குர்ஆனிலே சூரத்துல் நம்லு என்று சொல்லக்கூடிய அந்த சூராவிலே 52வது வசனத்திலே பதிவு செய்கிறான். ஃபதில்க புயூதுஹும் ஹாவியத்தன் பிமா ஸலபு, சொல்கிறார்கள் அந்த சமூக கூட்டத்தார்கள் சாலிஹ் நபிக்கு அநியாயம் செய்து, அந்த ஒட்டகத்துக்கும் சாலிஹ் நபிக்கும் அநியாயம் செய்து வந்த காரணத்தால் அழிந்து போன அவர்களுடைய அந்த வீடுகள் இப்ப பார்க்கிறோம்ல, அந்த வீடுகள் பாழடைந்து இருப்பதை நீங்கள் பாருங்கள். பாழடைந்து கிடக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தி லிகௌமின், நிச்சயமாக இதிலே அறிவார்ந்த சமூகங்களுக்கு பலவிதமான அத்தாட்சிகள் பொதிந்திருக்கிறது. நம்ம எல்லாம் அறிவார்ந்த சமூகங்கள். அப்போ பாவம் என்று தெரிந்து நம்ம அதில் கால் வைக்காமல் பாதுகாத்துக்கொள், நம்மளே ஒரு அடையாளமாக குடும்பத்துக்குள் வைத்திருக்கிறாங்க. எத்தனை பேர் பார்க்கிறோம், ஒரு தப்பு செஞ்சா, உன் தகப்ப என்ன தப்பு செஞ்சார் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்ன மகளா, நீ உன் மகன் எப்படி ஆள் தெரியுமா, உன் பொண்ணு எப்படி ஆள் தெரியுமா,
உங்க வாப்பா என்னெல்லாம் பண்ணாரு சொல்றாங்க, அடையாளம் வைக்கிறாங்க, அத்தாட்சியா வச்சிருக்கான் ஒவ்வொரு சமூகத்திலையும். அப்போ ஏன் அது பாவம் பின்தொடர்கிறது. அப்போ இப்படி சாலிஹ் நபி காலத்துல என்ன செய்கிறது, இப்படி அடையாளத்தை இன்னை வரைக்கும். இன்னொன்று என்னன்னா, சாலிஹ் நபி காலத்தில் ஒட்டகம் நீர் அருந்திய அந்த கிணற்றை, அந்த கிணற்றில் உண்டான தண்ணீரை பரக்கத்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த ஒட்டகம் அருந்திய கிணறு பார்த்தீங்களா, அந்த தண்ணீரை பரக்கத்து, அந்த தண்ணீரை இன்னைக்கு பார்த்தீங்களா வியாபாரிகள் நம்ம பார்ப்போம். நம்ம தகப்பனார் வியாபாரம் செஞ்சு உயர்ந்திருப்பாரு, நமக்கு ஏதாவது ஒரு ரூபா காசு கொடுத்தாலும் அதை பரக்கத்துக்கு வச்சிருப்போம். ஏன், எங்க தகப்பனார் கொடுத்த 1 ரூபா, என் புள்ள கொடுத்த 10 ரூபா, எங்க ஷேப்பு கொடுத்த துண்டு, இப்படி எல்லாம் நம்ம அடையாளம் பரக்கத்துக்காண்டி வைத்திருக்கிறோம். இந்த பரக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தினார்கள். அதாவது தபூக் போரினுடைய சமயத்துல சமூது கூட்டத்தார்கள் வசித்த அந்த இடத்தை கடந்து போகிறார். அப்ப அவங்களுக்குள்ள கடந்து போய் அந்த இடத்துல தங்கக்கூடிய சூழல்கள் வருகிறது. அப்ப தங்கும் பொழுது அவங்க பக்கத்துல ஒரு இடத்துல தண்ணீர் எடுத்து என்ன செய்ய மாவு கலந்துட்டு இருக்காங்க சஹாபிகள். ரசூலுல்லாஹ் இதை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு உடனே சொல்கிறார்கள், அன் யுஹ்ரிபு மஸ்தகவு மின் பிக்ரிஹா வ யஅலமுல் இப்ல அஜீப். சொல்கிறார்கள், இந்த தண்ணியை நீங்கள் கொட்டுங்கள், கீழே கொட்டி விடுங்கள், இந்த தண்ணீரை கீழே கொட்டி விடுங்கள். இந்த மாவை ஒட்டகத்துக்கு தீவனமாக கொடுத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஐ யஸ்தகி மினல் பிக்ரில்லதி கானத் தரிதுஹா அன்னாகா. சாலிஹ் நபியினுடைய ஒட்டகம் வாய் வைத்து குடித்த அந்த கிணற்றுக்கு வந்து கொண்டிருந்ததே, அந்த கிணற்றினுடைய நீரை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார். அப்போ நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகம் வாய்க்கிட்ட தண்ணீரை எடுத்து மாவு பிணைந்து ரசூலுல்லாஹ் சாப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தினுடைய தியாகம் இஸ்லாத்துக்கு எவ்வளவு ஒரு வலிமை, எவ்வளவு பெரிய நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அந்த ஒட்டகம் பண்ணின அந்த தியாகம் இன்னைக்கு நம்மெல்லாம் அந்த கொடியை பிடித்துக் கொண்டு நாம் என்ன செய்கிறோம், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை இன்னைக்கு நாம் பல இடங்களில் பேசுகிறோம். தொடர்ச்சியாக அதே புகாரியிலே 3380வது ஹதீஸ் என 3379 கடந்து 330 தொடர்ச்சியாக அந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்கிறார்கள். அதாவது ஈமானும் தக்வாவும் இல்லாதவர்களுடைய நிழல் கூட படக்கூடாது என்பதை அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. ஒருத்தட்ட ஈமான் இல்ல, ஒருத்தட்ட யகீன் இல்ல, இஸ்லாத்தினுடைய பற்றை அவன் நிழல் கூட நம்மகிட்ட பட்டா நமக்கு அந்த தீட்டு மாதிரி ஒட்டிக்கிறோம்டா அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் வார்த்தையை சொன்னார்கள். லா தத்குலுல் மசாகின் அல்லதீன ظلموا انفسهم இல்லா அன் தகூன பாக்கீன் என்று சொன்னார்கள். அதாவது ஹிஜ்ர் என்ற அந்த ஊரை கடக்கும் பொழுது, ஹிஜ்ர் என்று அந்த ஒட்டகத்தை அறுத்தார்களே, நபிக்கு சாலிஹை அநியாயப்படுத்தினார்களே, அந்த ஒட்டகத்தை அறுத்த அந்த இடம், அந்த ஊரை கடக்கும் பொழுது அக்கிரமக்காரர்கள் வசிக்கக்கூடிய இந்த இடத்தில் கிடைத்த அதே தண்டனை சொல்கிறார்கள், சஹாபாக்களான உங்களுக்கும் கிடைத்து விடுகிறோமோ என்று அஞ்சி அழுது நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த இடத்தை விட்டு கடங்கள். ரசூலுல்லாஹ் இந்த இடத்தை விட்டு கடக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஒட்டகத்தை அறுத்தது போல உங்களையும் நலாலத்துப்படுத்தி விடுவார்கள். அந்த இடத்தை நீங்கள் கடக்கும் பொழுது அஞ்சி அதே தண்டனை உங்களுக்கு கிடைச்சிரும். அஞ்சி பயந்து அழுதவர்களாக அந்த இடத்தை விட்டு, மக்கானை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், கடன்கள் என்று சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே எல்லா சஹாபிகளும் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய சேனையில் இருந்து கொண்டு அங்க அவங்களுடைய அந்த போர்வையை முகத்தில் மூடிக்கொண்டு அந்த காற்று மூச்சில கூட படக்கூடாது சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அந்த ஒட்டகம் தியாகம் செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த ஒரு நபி பிறந்த ஒரு மாதம் தான் இந்த ஜமாதுல் அவ்வல் மாதம். அதனால் இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினைகள் பாடங்களும் கிடைக்கிறது என்று சொன்னால், நபிமார்களுடைய வார்த்தையும் நபிமார்களை தொற்றிருக்கக்கூடிய உலமாக்கள் சொல்லக்கூடிய அந்த பயானுடைய பிரசங்க வார்த்தைகளை உதறித்தள்ளாமல், உதாசீனப்படுத்தாமல், ஒரு காதிலிருந்து மறுகாது வரைக்கும் கடந்து போய்விடாமல் நெஞ்சங்களில் இறக பற்றி பிடித்து மௌத்து வரையிலும் நாம் அதை களிமா நாவுகளில் வரும் அளவுக்கு நம்மளுடைய ஈமானை பலப்படுத்தும் விதமாக நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.